இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுளின் வல்லமை, காட்ஸ் பவர் என்ற தலைப்பில் 10 விவிலிய வசனங்களை நாம் கேட்போம். முதலாவது எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 18. என் தலைவராகிய ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே, உமக்கு கடினமானது எதுவும் இல்லை. இரண்டாவது இறைவார்த்தை எசாயா 40ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 29. அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார், வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருக செய்கின்றார். மூன்றாவது இறைவார்த்தை எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 20 முதல் 21. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். நாலாவது இறைவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 37. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. ஐந்தாவது இறைவார்த்தை திருப்பாடல் 62 இறைவார்த்தை 11. ஆற்றல் கடவுளுக்கே உரியது என்று அவர் ஒருமுறை மொழிய நான் இருமுறை கேட்டேன். ஆறாவது இறைவார்த்தை உரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 20. கண்ணுக்கு புலப்படா அவருடைய பண்புகள், அதாவது என்றும் நிலைக்கும் அவரது வல்லமையும் கடவுள் தன்மையும் உலக படைப்பு முதல் அவருடைய செயல்களில் மனக்கண்களுக்கு தெளிவாய் தெரிகின்றன. ஆகவே அவர்கள் சாக்குப்போக்கு சொல்வதற்கு வழியே இல்லை. ஏழாவது இறைவார்த்தை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. எட்டாவது இறைவார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றி தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். 9வது இறைவார்த்தை 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 11. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். இறைவார்த்தை 10. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார்.